இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டுடைய கிருபையினால் கடந்த நாட்களில் ஏறக்குறைய 45 நாட்கள் தொடர்ச்சியாக சிலுவை தியான கூட்டம் என்று ஆலயத்தில் வைத்தோம். அப்புறம் குருத்தோலை ஞாயிறு, பிறகு புனித வெள்ளி, அதன் பிறகு கடந்த நாளில் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதல் ஆராதனை. இவையெல்லாம் ஆண்டவர் நாம மகிமைக்காக பாடல்களும் ஐக்கியமும் ஜெபங்களும் ஆண்டுடைய வார்த்தைகளும் சொல்லுவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று சொல்லுகிறேன், பெருமை பாராட்ட ஒன்றும் கிடையாது. என்னுடைய மனநிலை என்ன தெரியுமா? யாரையும் குறை சொல்லக்கூடாது. வசனம் படிக்க 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 ஆண்டுடைய தயவினால் ஒரு ஊழியத்தின் பாதையில் 41 வருஷம் முடிஞ்சிச்சு. எவ்வளவு வசனம் படிச்சிருப்போம். நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோன்னு சொல்வதற்கு இல்லை. ஆனால் வசனம் படிக்க 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 மனசு மாறுகிறது, பயம் வருது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். பாடு மரணம் உயிர்த்தெழுதல படித்தோம். ஆனால் இது 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்த விஷயம். இப்பொழுது நம்முடைய கண் முன்னால் இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டுடைய வருகை. அந்த வருகைக்குட்பட்ட காரியங்கள் அத்தனையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சபையிலும் வெளியிலும் ஜனங்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு சத்துருவானவன் சபைக்குள்ளும் அநேகருக்குள்ளே உலக வைராக்கியம், கசப்புகள், பெருமைகள், சண்டைகள், கோபங்கள், எரிச்சல்கள் குறையில. என்னுடைய பாரம் எல்லாம் ஒரு ஆத்துமா கெட்டு விடக்கூடாது, ஒரு ஆத்துமா கெட்டு விடக்கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து தன்னையே அழிக்க ஒப்பு கொடுத்தார். அந்த உயிர்த்தெழுதல் செய்தியை குறித்து நீங்கள் யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. ஆனா தொடர்ச்சியா அந்த மத்தேயு 28ல நாம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். இதை குறித்து அநேகர் சாட்சி சொன்னாங்க. தூதன் சாட்சி சொன்னான், பெண்மணிகள் கிட்ட ஆண்டோடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டது. இயேசுவானவர் அந்த ஸ்திரீகளை சந்தித்தார். சீஷர்களுக்கு செய்தி கொடுக்கப்பட்டது. பிறகு ஆண்டவரும் அவர்களை சந்தித்து பேசும்போது மத்தேயு 28:10 ஆண்டவர் சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா? பயப்படாதீங்க. பயம் வருது, பயம் வரும். வியாதி வரும்போது பயம். பயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பயப்படாதீங்க சொல்லிட்டு, என் சகோதரருக்கு போய் சொல்லுங்க கலிலேயாவில். ஏன்னா கலிலேயா என்ற இடத்துலதான் ஆண்டவர் தம்முடைய ஹெட் குவார்டரை வச்சிருந்தார். சீஷர்களை உருவாக்குகிற இடமாக, கற்றுக் கொடுக்கிற இடமாக, ஊழியத்தின் முக்கிய ஸ்தலமாக வைத்திருந்தார். என் சகோதரர்கள் பழக்கப்பட்ட இடம். அங்க போயிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க, என்னை பார்ப்பாங்க. எப்போ? இயேசு உயிரோடு எழுந்தபோது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள்ள வச்சு புதைச்சி மண்ணெல்லாம் போட்டு எல்லாம் மிதிச்ச பிறகு நீங்க யோசித்து பாருங்க, உயிரோட எழும்பி ஒருத்தவங்க பேசுறது யாராவது ஒத்துக்க முடியுமா? இது உண்மை இல்லைன்னு சொன்னா உலகம்தான் ஒத்துக்குமா? வேதத்தை நம்புமா? இயேசுவை நம்புவாங்களா? கிறிஸ்தவத்தை இப்பவே இந்த உண்மை சத்தியத்தை அறிந்தே சபையை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஊழியர்களை கொன்றுகிட்டு இருக்காங்க, கிறிஸ்தவத்துக்கு விரோதமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தெரியாத விளையாடுறாங்க, தெரியாத நெருப்புல கைய வைக்கிறாங்க, தெரியாத பைபிளை தொடுறாங்க, தெரியாத ஊழியர்களை தொடுறாங்க. அதற்கு தகுந்த கிரயம் கொடுத்தே ஆகணும். ஆண்டவர் இயேசு மண்ணுக்கு மண்ணாய் போயிருந்தா
இப்படி நடக்குமா? இது உண்மையிலும் உண்மை. அப்புறம் அவன் போய் சொல்லுங்கன்னு சொன்னார். போயிட்டு சொல்லும்போது, இப்ப நடக்கிற விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, இயேசு கிறிஸ்துவ, அவருடைய ஊழியத்தை, அவருடைய பாடுகளை, அவருடைய உயிர்த்தெழுதலை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை பற்றி கவலை இல்லை. வாய்மை வெல்லும். சத்தியத்தை யார் மறைக்க முடியும்? உண்மையை யார் மறைக்க முடியும்? உண்மை உண்மைதான், பொய் பொய் தான். என்ன சொல்றாங்க பாருங்க. அவங்க போகும்போது காவல் காத்துக்கிட்டு இருந்தவங்க சிலர் நடந்த எல்லாத்தையும் பிரதான ஆசாரியர்கிட்ட சொல்றாங்க. யாரு பிரதான ஆசாரியர்? யூத மத தலைவர்களில் முக்கியஸ்தர், பெரியவர் அவர்தான். அந்த தலைமை கிட்ட போயிட்டு சொல்றாங்க, இப்படி நடந்தது, இயேசு உயிரோட எழுந்துச்சிட்டாரு அப்படின்னு. அவங்களுடைய தந்திர செயல்கள் பாருங்க. 12ஆம் வசனத்துல, இவர்கள் மூப்பரோட கூடி வந்து, நல்லதுக்கு கூடல, நீங்க கவனிக்கணும், மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, எதுக்கு பிளான் பண்றாங்க? உண்மையை மறைப்பதற்கு. இன்னைக்கு அதான நடக்குது. குடும்பங்களில் அதுதானே நடக்குது, சபைகளில் அதுதானே நடக்குது, எல்லா இடத்துலையுமே அதுதான் நடக்குது. பணம் பணம் பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க பார்க்கறாங்க, உண்மையை மறைக்க பார்க்கறாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். பிலாத்துக்கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, 27ஆம் அதிகாரத்தின் 63ஆம் வசனத்துல, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோட இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனா அதுக்கு தகுந்த பதில ரோம அதிகாரி தகுந்த பதில சொன்னாரு, கீழே நீங்க அந்த வசனத்தை படிக்கும்போது. ஆனா இந்த இடத்துல பணத்தால உண்மையை மறைக்க பார்க்கறாங்க. என்னவா? நாங்க தூங்கணும், அவங்க சீஷருங்க வந்தாங்க ராத்திரியில, திருட்டுத்தனமா அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க என்று போய் சொல்லுங்க. நம்புற அளவுக்கா இருக்கு? சொல்லுங்க, நம்புற அளவுக்கு இருக்கா? அது எப்படி கல்லறைக்குள்ள இருக்கிறவங்கள தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஏற்கனவே ஆண்டவர் இயேசு சொல்லிட்டாரு, அவர் உயிருள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் பரலோகத்தின் தேவன். அவர் பிறப்பே வித்தியாசம், அவருடைய உபதேசம் வித்தியாசம், அவருடைய ஊழியம் வித்தியாசம், அவருடைய அர்ப்பணிப்பு வித்தியாசம், அவர் வாழ்க்கையே வித்தியாசம். அப்படி இருக்கும்போது எப்படி தப்பு தப்பா சொல்லி அதை உறுதிப்படுத்த முடியும்? இது தேசாதிபதிக்கு கேள்வியானால், நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம். என்ன தவறான தீர்மானங்கள்! தேசாதிபதிக்கு தெரிஞ்சதுன்னா, நாங்க பாத்துக்கிறோம், பணம் இருக்கவே இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். 15ஆம் வசனம், அவங்க பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ள இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிற்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்வது என்ன? இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அன்று முதல் இன்று வரைக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தவறாய் யோசிக்கிறவர்கள் உண்டு. அதிலும் குறிப்பா அந்த நாட்களே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த அப்பவே பணத்தை கொண்டு வந்து கொட்டி உண்மையை மறைச்சிட்டாங்க. இது பிசாசு பண்ற வேலை. அதனால இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க பணத்து பின்னால ஓடாதீங்க, பணத்தை முக்கியப்படுத்தாதீங்க, உண்மையை பேசுங்க, உண்மையை யோசிங்க, உண்மையா வாழுங்க. யாருடைய பிரச்சனைக்கு நீங்க காரணமா பணத்தை வாங்கிக்கிட்டு வெளி போகாதீங்க. எதை நம்ம கையில் எடுக்கிறோமோ
அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கடைசியில நமக்கு கழுத்துக்கு வாளாக மாறும். ஜாக்கிரதையா இருங்க. அப்ப இயேசு உயிரோடு எழுந்தாரா? எழுந்த பிறகு அவர் ஏதாவது சொன்னாரா? அதை குறித்துதான் உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது அடுத்து ஒரு நாள் உங்களுக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னார்? என்ன செய்ய சொன்னார்? இன்னைக்கு சபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஏன் இதை செய்யணும்? அடுத்து பார்க்கலாமா? ஆண்டவருக்காக வாழுங்க. நீங்க பயப்பட வேணாம். அவர் உங்களோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையை மாற்றுவார். அவருக்கேற்றபடி ஒப்பு கொடுங்க. மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஆமென், ஆமென்.